ஹாய், வாங்க இன்றைக்கி முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கங்க. அது கூட கொஞ்சம் கல் உப்பும் சேர்த்துக்கங்க. அப்போ தான் முட்டை உடையாமல் நமக்கு நல்லா வரும். தேவையே வெங்காயம், தக்காளி, மல்லித்தழை, இஞ்சி பூண்டு. இப்போது ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் சோம்பு வெடிக்க போடலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இப்போ வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்போது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிட்டோம். இப்போ அதுக்கு தேவையான மஞ்சத்தூள், கொஞ்சம் சோம்பு சீரகத்தூள், நான் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நமக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு சேர்த்துக்கலாம். இப்போது இதை சிம்மிலே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படியே மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுருங்க. இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட கரம் மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்க முட்டையை 2ஆக கட் பண்ணி ஒன்றா இதில் உடையாமல் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கிளறி விட்டிங்கன்னா உடஞ்சிரும். லைட்டாக கிளறி விடுங்க. அவ்வளோதான், முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. முட்டை கிரேவி ரெடி.